சிறைத்துறை டிஐஜி காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். ஆயுள் தண்டனை கைதி சித்திரவதை புகாரில் வேலூர் சிறைத்துறை டிஐஜி காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். புகாருக்குள்ளான சிறைத்துறை டிஐஜி ராஜலட்சுமியை காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றி சிறைத்துறை டிஜிபி உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார். ஆயுள் தண்டனை கைதி சித்திரவதை புகாரில் வேலூர் சிறைத்துறை டிஐஜி ராஜலட்சுமி காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் கிருஷ்ணா இணைகிறார். கிருஷ்ணா, இப்ப இந்த டிஐஜியை காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றி டிஜிபி உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்கள் என்ன? நிச்சயமாக வேலூர் சிறையில் இருக்கும் சிறை தண்டனை கைதி ஒருவர் சிவகுமார் என்பவரை டிஐஜி ராஜலட்சுமி தனது வீட்டில் பணிக்காக அமர்த்தி இருக்கிறார். அப்பொழுது 4.25 லட்சம் ரூபாய் நகை மற்றும் பணத்தை திருடியதாக கூறி அந்த சிறை கைதியை சுமார் 90 நாட்கள் கொடுமைப்படுத்தியதாக ஒரு குற்றச்சாட்டு என்பது எழுந்தது. இது தொடர்பாக அவரது தாய் அவரை சந்திக்க நேர்ந்தாலும் சிவகுமாரை சந்திக்க விடாமல் இருந்தால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அவ்வாறு வழக்கு தாக்கல் செய்யும் பொழுது மெஜிஸ்ட்ரேட் விசாரணை என்பது உட்படுத்தப்பட்டது. இந்த மெஜிஸ்ட்ரேட் விசாரணையில் சிறை கைதி கொடுமைப்படுத்தப்பட்டது தெரிய வந்தது. இது தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என உயர்நீதிமன்றத்திற்கு அந்த மெஜிஸ்ட்ரேட் அறிக்கை தாக்கல் செய்தார். இந்த அறிக்கையை பார்த்த சென்னை உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக சிபிசிஐடி விசாரணை நடத்தப்பட வேண்டும், அதே நேரத்தில் துறை ரீதியான விசாரணையும் நடத்தப்பட வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்தது. இதன் அடிப்படையாகத்தான் சென்னையில் சிபிசிஐடி போலீசார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்தார்கள். குறிப்பாக டிஐஜி ராஜலட்சுமி மற்றும் சிறைத்துறை அதிகாரிகள், இந்த விவகாரத்தில் தொடர்புடைய சிறைத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட 14 பேர் மீது சிபிசிஐடி வழக்கு பதிவு செய்து முதற்கட்டமாக சேலம் மத்திய சிறையில் அந்த பாதிக்கப்பட்ட கைதியான சிவகுமார் மாற்றப்பட்ட நிலையில் அவரிடம் விசாரணை என்பது நடத்தப்பட்டது. அடுத்த கட்டமாக வேலூர் மத்திய சிறையிலும் விசாரணை என்பது தொடர்கிறது. இந்த நிலையில்தான் இந்த விவகாரத்தில் தொடர்புடைய அதிகாரிகள் ஒவ்வொருவர் மீதும் துறை ரீதியான நடவடிக்கை என்பது தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் ஏற்கனவே கூடுதல் சிறை துறை கண்காணிப்பாளர் ரகுமான் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது இதில் முக்கியமாக குற்றச்சாட்டப்பட்ட சிறைத்துறை டிஐஜி ராஜலட்சுமி தற்போது காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகிறது. தொடர்ந்து மீதமுள்ள நபர்கள் குறித்தும் துறை ரீதியான விசாரணை நடத்தி அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்படும் என அதிகாரிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.